Hi everyone, welcome to another video. And in this video, we are going to discuss about the various strategies for enhancement in food protection. Before that, hereafter the videos are going to be bilingual. That means it is going to be explained both in Tamil and English for your better understanding. இந்த பார்ட்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலான்னு. அனிமல் ப்ரீடிங் யூஸ் பண்ணலாம், பிளான்ட் ப்ரீடிங் யூஸ் பண்ணலாம். பிளான்ட் ப்ரீடிங்கில் நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளான்ட் ப்ரீடிங்கை ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் லேப் கண்டிஷன்ஸில் பண்ணுறதுக்கு டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்ற மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏன் டிஷ்யூ கல்ச்சர் நம்ம யூஸ் பண்ணணும்? why do we have to depend on tissue culture method when traditional plant breeding method fails to produce a desired result? Then we have to go for tissue culture. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கலனா அப்போ நம்ம பிளான்ட் ப்ரீடிங் டெக்னிக் அதெல்லாம் விட்டுட்டு டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் வந்து ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக குவிக் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடை நம்ம போய் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தா ஜெர்மன் பாட்டனிஸ்ட் கோட்டிலப் ஹெபர்லேண்ட் அப்படின்றவர் யூஸ் பண்ணார். இந்த இயர் 1902 இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணார். இதை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணார், இந்த டெக்னிக்கில் என்ன அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார்னா டோட்டிபொட்டன்சி ஆஃப் த பிளான்ட் செல்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். ஹெபர்லேண்ட், a German botanist, demonstrated the totipotency of the plant cell. ஓகே, அப்படின்னா டோட்டிபொட்டன்சினா என்ன? டோட்டல் பொட்டன்சி எபிலிட்டி, டோட்டல் எபிலிட்டி ஆஃப் த பிளான்ட் செல். ஒரு பிளான்ட் செல்லேருந்து என்டையர் பிளான்ட்டையுமே நம்ம க்ரோ பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டியை தான் நம்ம டோட்டிபொட்டன்சின்னு ரெஃபர் பண்ணுறோம். த எபிலிட்டி ஆஃப் த சிங்கிள் பிளான்ட் செல் டு க்ரோ இன்டு அ என்டையர் பிளான்ட் to regenerate the whole plant. That capability is referred as totipotency. இந்த டெக்னிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுனால தான் கோட்டிலப் ஹெபர்லேண்ட் is known as father of tissue culture. So Gottlieb Haberlandt is father of tissue culture because he demonstrated the tissue culture technique efficiently and by demonstrating the totipotency of the plant cell. So normally what is plant tissue culture? இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? இது ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் மூலமாக நம்ம பிளான்ட் செல்ஸையோ டிஷ்யூஸையோ ஆர்கன்ஸையோ க்ரோ பண்ண போகிறோம். க்ரோ பண்ணுறதை எப்படி பண்ண போகிறோம்? ஆர்டிஃபிஷியல் மீடியத்தில் சூட்டபிள் டெம்பரேச்சர், ஸ்டெரைல் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்து ஹியூமிடிட்டி எல்லாமே மெயின்டைன் பண்ணி நம்ம க்ரோ பண்ண போகிறோம். ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் அ டெக்னிக் of maintaining and growing plant cells, tissues and organs on artificial medium in suitable containers under controlled environmental and sterile conditions. இதுதான் மெயின். பட் இது ஒரு கிராஸ் டெஃபினேஷன். கிராஸ்னால் ஒரு ஓவரால் ஐடியா கொடுக்குற டெஃபினேஷன் தான். ஸோ டிஷ்யூ கல்ச்சர்னால் டிஷ்யூவை யூஸ் பண்ணி தான் கல்ச்சர் பண்ண முடியும், செல்ஸை வச்சு கல்ச்சர் பண்ண முடியாது. ஸோ அப்போ செல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி பிளான்ட் செல்லை சிங்கிள் செல்லை வச்சு நம்ம கல்ச்சர் பண்ணுறோன்னா அதை செல் கல்ச்சர்னு நம்ம கால் பண்ணுவோம். மெத்தட் எல்லாமே சிமிலராக இருக்கும், கொடுக்குற நேம்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ டோட்டிபொட்டன்சினா என்ன? ஏன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி, டிஷ்யூ கல்ச்சரில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டியே டோட்டிபொட்டன்சி ஆஃப் த பிளான்ட் செல் தான். இப்போ இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் எனி பிளான்ட் செல் டு ரீஜெனரேட் த ஹோல் பிளான்ட் அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன் இன் நியூட்ரியன் மீடியம். ஸோ டோட்டிபொட்டன்சிங்கிறது பிளான்ட் செல்லோட எபிலிட்டி டு ரீஜெனரேட் த ஹோல் பிளான்ட். இது இல்லாமல் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகே, ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து டிஷ்யூ கல்ச்சரில் யூஸ் பண்ணுறோம்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஓவரால் டிஷ்யூ கல்ச்சர் எப்படி பண்ணுறோன்னு ஒரு ஐடியா வச்சுக்கலாம். டிஷ்யூ கல்ச்சர் நம்ம பண்ணணுன்னா ஒரு ஸ்மால் டிஷ்யூ பிளான்ட்லேருந்து நான் எடுத்துக்கணும். அந்த எடுத்துக்கிற பிளான்ட் டிஷ்யூவை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் மைக்ரோப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இட் கேன் இன்டர்ஃபியர் வித் த க்ரோத் ஆஃப் த பிளான்ட் செல்ஸ். ஸோ ஐ ஹாவ் டு மேக் ஷூர் இட் இஸ் ஸ்டெர்லைஸ்ட். ஸ்டெர்லைசேஷனுக்கு என்ன மெத்தட் அவைலபிளாக இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இப்போ நான் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்டெர்லைஸ் பண்ண பீஸ் ஆஃப் டிஷ்யூவை நான் எங்கே வைக்கணும்? ஒரு சூட்டபிள் நியூட்ரியன் மீடியத்தில் நான் கொண்டு போய் வைக்கணும். வச்சு அதுக்கு தேவையான டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எல்லாம் கொடுத்து ஒரு ஸ்டெரைல் கண்டிஷன்ஸில், ஸ்டெரைல்னால் மைக்ரோ ஃப்ரீ கண்டிஷன்னு அர்த்தம். ஸ்டெரைல் கண்டிஷனில் நான் அந்த நியூட்ரியன் மீடியம்
வித் அ பிளான்ட் டிஷ்யூ வச்சு ஒரு 2-3 days இல்லை 1 week ரெக்வயர்ட் டைமை கொடுத்து நான் வெயிட் பண்ணேன்னா அந்த செல்ஸ் எல்லாம் நல்லா மல்டிப்ளை ஆகி மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ணி ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் தான் கேலஸ். இப்போ இந்த கேலஸில் வந்து ஜஸ்ட் குரூப் ஆஃப் செல்ஸ் தான் இருக்கும். இதை நான் வந்து ரூட்டும் ஷூட்டும் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், ஆக்சின், சைட்டோகைனின் அதை ப்ரொவைட் பண்ணும்போது தான் ஷூட்டும் ரூட்டும் டெவலப் ஆகும். ஒன்ஸ் அது டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அந்த குட்டி பிளான்ட்லெட்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு ஹார்டனிங் பண்ணணும். ஹார்டனிங்னா என்னென்னா அதை வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பாட்ஸில் வச்சு க்ரீன் ஹவுஸில் வச்சு கிராஜுவலாக என்வரான்மெண்டல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம்னா த பிளான்ட்லெட் வில் ரெடி டு சர்வைவ் இன் த கார்டன் இட் செல்ஃப். ஓகே, அதுக்கு நம்ம ரெடி பண்ணோம். இதுதான் என்டையர் டிஷ்யூ கல்ச்சரோட அவுட்லைன். ஸோ ஒவ்வொரு மெத்தடை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது, ஃபஸ்ட்டு நம்ம நியூட்ரியன் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா எடுக்கிற பிளான்ட் டிஷ்யூவை நம்ம இங்கே தான் க்ரோ பண்ண போகிறோம். ஸோ சூட்டபிள் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த சூட்டபிள் மீடியத்தில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக் சால்ட்ஸ், சோடியம், பொட்டாசியம், என்னென்ன சால்ட்ஸ் தேவையோ, ஜிங்க்கு, அயன், எது தேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். த ரெக்வயர்ட் இன்ஆர்கானிக் சால்ட் ஷுட் பி ஆடட். அப்புறம் ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தேவை. ப்ரிஃபரபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து சுக்ரோஸ் இல்லை குளுக்கோஸ், மால்டோஸ், ஃப்ரக்டோஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் சுக்ரோஸ் தான் வெரி காமன்லி ப்ரிஃபர்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்புறம் விட்டமின் வேணும். விட்டமின் சச்சஸ் நிக்கோட்டினிக் ஆசிட், தைமின், இனோசிட்டால் காம்ப்ளெக்ஸ், என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் சச்சஸ் ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின். ஆக்சின் வந்து 2,4-D அப்படின்ற ஃபார்மில் தான் ப்ரிஃபரபிளாக யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் 2,4-D? 2,4-டைஹைட்ரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். இது ஒரு சிந்தட்டிக் ஆக்சின். ஓகே, அதே மாதிரி சைட்டோகைனில் பென்சைல் அமினோபியூரின் அப்படின்ற சிந்தட்டிக் சைட்டோகைனின் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இதை மட்டும் நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இன்ஆர்கானிக் சால்ட், சுக்ரோஸ், விட்டமின்ஸ், பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அது ஒரு லிக்விட் மீடியமாக இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு ஹாவ் அ சாலிட் மீடியம். வாட் கேன் ஐ டூ? ஐ ஷுட் ஆட் அ ஜெல்லிங் ஏஜென்ட். ஏற்கனவே 11th ஆல்கே லெசனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜெல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அகார் யூஸ் பண்ணுறோம். அகார் ஃப்ரம் ஜெலிடியம் கிராசிலேரியா, ரெட் ஆல்கேலேருந்து நம்ம அகார் ஐசோலேட் பண்ணி எடுக்கலாம். அதை வந்து நம்ம ஜெல்லிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஜெல் லைக் கன்சிஸ்டன்சி, ஒரு சாலிட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அந்த சாலிட் மீடியமில் நம்ம வந்து பிளான்ட் டிஷ்யூஸை க்ரோ பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம மீடியம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்பிளான்ட் எடுக்கணும். எக்ஸ்பிளான்ட்னா என்னென்னா, எந்த டிஷ்யூவை வந்து நம்ம க்ரோ பண்ண போகிறோமோ, பிளான்ட்லேருந்து எடுத்து டிஷ்யூ கல்ச்சரை பண்ண போகிறோமோ அந்த பீஸ் ஆஃப் டிஷ்யூக்கு பேர் தான் எக்ஸ்பிளான்ட். எக்ஸ்பிளான்ட் இஸ் எக்ஸைஸ்டு அவுட் ஆஃப் த பிளான்ட். அதாவது ஸ்மால் பார்ட் விச் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த பிளான்ட் இஸ் எக்ஸ்பிளான்ட். இந்த எக்ஸ்பிளான்ட் வந்து ஷூட்டப்பாக இருக்கலாம், லீஃப் பெட்டியோலாக இருக்கலாம், ஆந்தர், எம்ப்ரியோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். எந்த பார்ட்டை எடுத்தாலும் நம்மளால் ரீக்ரோ பண்ண முடியும். இப்போ நம்ம நியூட்ரியன் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், எக்ஸ்பிளான்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப முக்கியம் வந்து இதை ஸ்டெர்லைஸ் பண்ணுறது. ஸ்டெர்லைஸ்னால் you should make sure there are no microbes either in the nutrient medium or the explant. இது இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, மைக்ரோப்ஸும் சேர்ந்து க்ரோ ஆகிடும். இட் வில் பி அ கண்டாமினேஷன். யுவர் பிளான்ட் டிஷ்யூ won't grow properly. ஸோ எக்ஸ்பிளான்ட்டை எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணலாம்? யூ கேன் ஸ்டெர்லைஸ் த எக்ஸ்பிளான்ட் யூஸிங் சர்ஃபேஸ் ஸ்டெர்லைசேஷன் மெத்தட். சர்ஃபேஸ் ஸ்டெர்லைசேஷனில் என்ன பண்ண போகிறோன்னா, ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் யூஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளான்ட்டை க்ளீன் பண்ணுவோம். நீங்கள் வந்து இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் காட்டனை எங்கே இன்ஜெக்ஷன் பண்ண போகிறாங்களோ அந்த ஏரியாவை ரப் பண்ணிட்டு, சப்போஸ் ஆர்ம்ஸ்லனா அந்த ஏரியாவில் ரப் பண்ணிவிட்டு அப்புறம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த காட்டனில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இருக்கும். அதை ரப் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அந்த ஸ்கின்னில் இருக்க மைக்ரோப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து இட் வில் கில் இட். ஸோ தட் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அந்த ஸ்கின்னை வந்து ஸ்பியர்ஸ் பண்ணி தான் நீடில் உள்ளே போகுது. அது வழியாக எந்த மைக்ரோப்ஸும் என்டர் ஆகி புதுசாக உங்களுக்கு எந்த டிசீஸும் வரக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் அது பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளான்ட்டையும் நம்ம சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும். அதுக்கு வந்து சோடியம் ஹைப்போக்ளோரைட் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி வேரியஸ் அதர் கெமிக்கல்ஸ் இருக்குது, பட் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது இதுதான். ஸோ இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைட்டில் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை டிஸ்டில்டு ஸ்டெரைல் வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைட்டில் தான் இப்போ இந்த COVID-19 அப்போ சில டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ஸ்டெர்லைசிங் டனல் வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் ஸ்ப்ரே பண்ணாங்க இல்லையா, அந்த கெமிக்கல் வந்து இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைட் தான். ஓகே,
ஸோ ஓகே நவ் இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்பிளான்ட்டை ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து அங்கே நான் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற போகிறேன். லைக் பெட்ரி டிஷ் யூஸ் பண்ணுவேன், கிளாஸ் ராட்ஸ் யூஸ் பண்ணுவேன், நான் நியூட்ரியன் மீடியம் யூஸ் பண்ண போகிறேன். அதெல்லாம் நான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாலுமே எல்லாத்தையுமே ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த வெசல்ஸ் எல்லாம் நான் எப்படி வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, எதர் ஐ கேன் யூஸ் ஸ்டீமை யூஸ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணலாம், ட்ரை ஹீட், அதாவது டைரெக்டாக ஹீட் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணலாம், இல்லை ஆல்கஹால் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஆல்கஹால் இஸ் அ ஸ்டெரிலைசிங் ஏஜென்ட் தான். ஸோ ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணியாச்சு, okay, you have got the nutrient medium, you have got the explant, you have sterilized everything whatever required. So everything what you are going to use for tissue culture method is now free of microbes. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எக்ஸ்பிளான்ட் இருக்கு இல்லையா, த பார்ட் ஆஃப் த பிளான்ட் டிஷ்யூ விச் வி வாண்ட் டு யூஸ் இட் இன் த டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட், அதை நான் எடுத்து நியூட்ரியன் மீடியமில் ப்ளேஸ் பண்ணணும். அந்த பிளேசிங் மெத்தடுக்கு தான் இனாக்குலேஷன் பேர். இனாக்குலேஷன் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் surface sterilized explant into culture medium under aseptic condition. Asepticனா என்ன, அடுத்து இது டவுட் வரும். ஸ்டெரைல், aseptic இது எல்லாமே சேம் தான், மைக்ரோ ஃப்ரீ கண்டிஷன் தான். ஸோ இதில் டிஷ்யூ கல்ச்சரில் எதுனா ஒரு மைக்ரோப் வந்து உங்கள் கல்ச்சர் மீடியத்தில் வந்துட்டாலும் நீங்கள் பண்ணுற அத்தனை ப்ரொசீஜரும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ எல்லாமே நம்ம aseptic கண்டிஷன்ஸில் தான் பண்ண போகிறோம். அடுத்து இன்குபேஷன் என்ன பண்ணணும், வச்ச உடனே எக்ஸ்பிளான்ட் க்ரோ ஆகுமா, ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம் டிபெண்டிங் ஆன் வாட் டைப் ஆஃப் எக்ஸ்பிளான்ட் யூ ஹேவ் யூஸ்ட். ஸோ இது வென் யூ ஆர் வெயிட்டிங் யூ ஹாவ் டு ப்ரொவைட் appropriate condition, temperature around 24 degrees Celsius, humidity around 50 to 60%. If you are providing this, explant will grow. It will undergo cell division which results in the formation of callus. What is callus? Callus is an amorphous mass of loosely arranged thin-walled parenchyma cells developing from the proliferating cells of the plant tissue. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். கேலஸ்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ். அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் பேசிக்கலாக என்ன அப்படின்னா தின் வால்டு பேரன்கைமா செல். இந்த தின் வால்டு பேரன்கைமா எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, எக்ஸ்பிளான்ட்டில் இருக்கிற ப்ரோலிஃபரேட்டிங் செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ரோலிஃபரேஷன்னா என்னென்னு அர்த்தம்னா செல் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுற செல்ஸ்ன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ எக்ஸ்பிளான்ட்டில் இருக்க செல் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுற செல்ஸ் எல்லாமே டிவைட் ஆகி ஃபைனலாக ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸாக ஃபார்ம் ஆகும், மாஸ் ஆஃப் பேரன்கைமா செல்ஸாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் கேலஸ். கேலஸும் எம்ப்ரியோவும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம், அதோட ஃபீச்சர்ஸ் வந்து சிமிலராக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ரியோவும் ஒரு மாஸ் ஆஃப் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் தான், கேலஸும் இட்ஸ் அ மாஸ் ஆஃப் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் தான். ஓகே, ஸோ இன் தட் வே போத் ஆர் சிமிலர். இதுக்கு மேலே தான் இதில் டிஃப்ரென்ஷியேஷனும் வேரியஸ் ஆர்கன் ஃபார்மேஷனும் கேலஸ்லேயும் நடக்கும், எம்ப்ரியோலையும் அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கேலஸில் வந்து நான் ரூட் அண்ட் ஷூட் க்ரோத் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த கேலஸை எடுத்து நான் வேரியஸ் மீடியமில் வைக்கணும், எங்கே பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் இருக்கோ அந்த மீடியத்தில். ஓகே, ஸோ வாட் ஐ ஹாவ் டு டூ இஸ் டேக் அவுட் த கேலஸ், place it in a medium where there is high concentration of auxin and low concentration of cytokinin. இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சின் நிறைய இருந்ததுன்னா என்ன நடக்கும்னா ரூட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ ஆக்சினோட ப்ராப்பர்ட்டி இங்கே வந்து ரூட் ஃபார்மேஷனை இன்டியூஸ் பண்ணுறது தான். ஸோ இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சின் இஸ் மோர், root is going to be formed. And then once root is formed, I can transfer it to a medium which has high concentration of cytokinin, then shoot formation can be induced. ஓகே, இல்லை நான் வந்து மாடரேட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின்ஸ் இருக்கிற மீடியத்தில் தான் திருப்பி நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எனக்கு திருப்பி கேலஸ் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பை சேஞ்சிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் யூ கேன் இன்டியூஸ் த க்ரோத் ஆஃப் or the formation of root and shoot respectively. So high concentration of auxin is responsible for root formation, high concentration of cytokinin is responsible for shoot formation. So generally what scientists prefer to do is they prepare a medium which has high concentration of cytokinin. So shoot formation is induced first, then they transfer the shoots into a medium rich in auxin, hence root formation can be promoted. ஸோ ரூட்டும் ஷூட்டும் ஒன்ஸ் கேலஸில் டெவலப் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் த பிளான்ட்லெட். பிளான்ட்லெட்னா ஸ்மால் பிளான்ட்னு அர்த்தம்.
ஸோ இப்போ பிளான்ட்லெட் கிடச்சிருச்சு. வாட் ஐ ஹேவ் டு டூ வித் அ பிளான்ட்லெட்? ஐ ஹேவ் டு ரிமூவ் இட் ஃப்ரம் த கல்ச்சர் பிளேன் அண்ட் கிராஜுவலி எக்ஸ்போஸ் டு த என்வரான்மெண்டல் கண்டிஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன பாட்டில் அந்த பிளான்ட்லெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு அதை வளர்கிறதுக்கு உண்டான எல்லா கண்டிஷன்ஸையும் லேப்லேயே கொடுப்போம். லேப் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத இன்விட்ரோ கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் இன்விட்ரோ. நீங்கள் புக்ஸில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ரிட்டன் இன் இட்டாலிக்ஸில் கொடுத்துருப்பாங்க, விச் மீன்ஸ் லேப் கண்டிஷன்ஸ். நம்ம பண்ணுற டிஷ்யூ கல்ச்சரில் எல்லாமே நம்ம லேப் கண்டிஷனில் தான் பண்ண போகிறோம். ஓகே, இன்விட்ரோ மீன்ஸ் லேப் கண்டிஷன்ஸ், அவுட் சைட் லிவிங் பாடின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒன்ஸ் பிளான்ட்லெட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணி க்ரீன் ஹவுஸில் வச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கார்டனில் வச்சு, எல்லாத்துக்குமே கிராஜுவலாக அந்த ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுச்சுன்னா, இப்போ வந்து க்ரீன் ஹவுஸில் வச்சதுக்கப்புறமா ஹார்டனிங் ப்ராசஸ் ஓவர் ஆகிடும். ஒன்ஸ் ஹார்டனிங் ப்ராசஸ் இஸ் டன், த பிளான்ட் வில் கெயின் த எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் த ஹார்ஷ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆர் த சேஞ்சஸ் விச் எவர் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ நவ் இதை வந்து நம்ம ஃபீல்டுக்கு மாற்றிடலாம். ஸோ ஓவரால் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? டிஷ்யூ கல்ச்சர் பண்ணணும்னா எக்ஸ்பிளான்ட் தேவை. யூ ஹேவ் டு ஸ்டெரிலைஸ் த எக்ஸ்பிளான்ட், யூ ஹேவ் டு ஸ்டெரிலைஸ் த வெசல், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அ நியூட்ரியன் மீடியம் வித் அ ரெக்வயர்ட் nutrients in it, like salts, sucrose, vitamins and plant growth regulators, whichever is required. Then you have to inoculate the explant in the culture medium, incubate it for the required time under appropriate condition, and everything need to be done in a sterile condition, of course. And then once plantlets, the smaller plants are formed over there, make sure they are undergoing the hardening process in the greenhouse, then transfer it to the field. Okay, this is the overall tissue culture process. How we can use this tissue culture process? This tissue culture process can be used to produce large number of plants in the shorter duration. இது எப்படி லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைம் நீங்கள் எக்ஸ்பிளான்ட் எடுத்து கேலஸ் ஃபார்ம் பண்ணுறீங்கல்ல, அந்த கேலஸ் வந்து மாஸ் ஆஃப் செல்ஸ் தான். அதை நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு சஸ்பென்ஷன் கல்ச்சர்னு பேர். அது பண்ணோம்னா என்னாகும், அதை வந்து கண்டினியூஸாக லிக்விட் மீடியத்தில் வச்சு ஷேக் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ அந்த கேலஸ் வந்து சின்ன சின்ன குரூப் ஆஃப் செல்ஸாக டிவைட் ஆகிடும். ஒரு பெரிய மாஸ்லேருந்து குட்டி குட்டி மாஸ் ஆஃப் செல்ஸாக டிவைட் ஆகிடும். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மாஸ் ஆஃப் செல்ஸையும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ரோ பண்ணலாம். அப்போது வந்து நீ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு டைம் கேலஸையும் நீங்கள் டிவைட் பண்ணி க்ரோ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கேலஸ் கிடச்சிதுன்னா அதை டிவைட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஈவன் thousands ஆஃப் பிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ஸை ஷார்ட்டர் டியூரேஷன் தான் நம்ம ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இருக்கிற எல்லா பிளான்ட்டுமே ஐடென்டிக்கல் டு த பேரண்ட் பிளான்ட் தான். ஸோ அதனால் த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் or the plants obtained by tissue culture methods are referred as somoclones. Clones-na namakku theriyum. Clones are genetically identical to each other and to the parent. Okay, then somoclones ni ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எக்ஸ்பிளான்ட்டை வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்? ஏதாவது ஒரு பாடி பார்ட்லேருந்து தான் எடுக்கிறோம். பாடி செல்ஸ் ஆர் பாடி டிஷ்யூஸ் ஆர் யூஸ்ட். இட் இஸ் நாட் ஃப்ரம் த ரீப்ரொடக்டிவ் பார்ட் யூஸ்வலி. ஸோ அதனால தான் சோமோக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சோமோக்ளோன்ஸ் ஆர் த பிளான்ஸ் obtained by tissue culture and they are genetically identical to the parent plant. ஓகே, ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ப்ரொபகேஷன் மெத்தடில் நம்ம லார்ஜ் ஸ்கேலில் என்னென்ன க்ரோ பண்ணுறோன்னா, டொமேட்டோ, பனானா, ஆப்பிள் இதெல்லாமே க்ரோ பண்ணுறோம். ஓகே, ஸோ டிஷ்யூ கல்ச்சர் ஹேஸ் அன் அப்ளிகேஷன் விச் இஸ் ரெஃபர்ட் அஸ் மைக்ரோ ப்ரொபகேஷன். அது என்ன மைக்ரோ ப்ரொபகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொபகேஷன்னா வளர்க்குறது, மெயின் க்ரோயிங். மைக்ரோ ப்ரொபகேஷன் அப்படின்னா மைக்ரோ லெவல், ஸ்மால் டிஷ்யூ எடுத்து நீங்கள் க்ரோ பண்ணுறீங்க, அதனால தான் அதுக்கு பேர் மைக்ரோ ப்ரொபகேஷன். தட்ஸ் இட். Okay, tissue culture is useful for production of large number of plants in short duration, which is referred as micropropagation. அப்புறம் செகண்ட் யூஸ் என்னென்னா, ஒரு பிளான்ட் வந்து டிசீஸ்டு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டை வந்து நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் ஆஃப்ஸ்ப்ரிங்கும் டிசீஸ்டாக இருக்கும், இல்லைனா வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இன் தேட் கேஸ், if the plant is having very nice qualities, then you can go for meristematic culture. Okay, so meristem culture is a method or a type of tissue culture where you could recover healthy plant from the diseased plant, especially virus infected plant. ஸோ மெரிஸ்டம் கல்ச்சரில் என்ன எக்ஸ்பிளான்ட் யூஸ் பண்ண முடியும்? எக்ஸ்பிளான்ட்னால் என்னென்னு நம்ம சொன்னோம், பார்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ விச் இஸ் யூஸ்ட் ஃபார் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, இந்த எக்ஸ்பிளான்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, எபிக்கல் மெரிஸ்டம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆக்சிலரி மெரிஸ்டம் யூஸ் பண்ணலாம். எபிக்கல் மெரிஸ்டமில் நமக்கு ரெண்டு இருக்குது, ஷூ டிப் அண்ட் ரூட் டிப். ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆக்சிலரி பட் தான் ஆக்சிலரி மெரிஸ்டம்ஸ்.
ஓகே, மற்றபடி வேறு டைப் ஆஃப் மெரிஸ்டம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ப்ரிஃபரபிளி எபிக்கல் அண்ட் ஆக்சிலரி மெரிஸ்டம்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏன் வந்து மெரிஸ்டம்ஸை யூஸ் பண்ணலாம்? வாட் இஸ் த ரீசன் வி ஆர் ப்ரிஃபரிங் மெரிஸ்டம் ஹியர்? பிகாஸ் மெரிஸ்டம்ஸ் ஆர் நாட் கோயிங் டு பி இன்ஃபெக்டட் பை த பேத்தோஜென்ஸ். பேத்தோஜென்ஸ்னால் என்ன? டிசீஸ் காசிங் மைக்ரோப். மெரிஸ்டம்ஸ் ஆர் நாட் கோயிங் டு பி இன்ஃபெக்டட் பை பேத்தோஜன்னா என்ன? ஏன் தே ஆர் not infected by pathogen? The reason is they don't have vascular tissue supply. Meristematic tissue is not supplied with xylem and phloem. They don't get anything from there. So that's why pathogen is not transferred over there. They are free of microbe. Another thing we are preferring meristematic tissue is they have very high rate of cell division. So நிறைய cells short time la form ஆகும். ஆனால் இன்னொரு ரீசன் அந்த செல் டிவிஷனுக்கு என்னென்னா பிளான்ட் growth regulators such as auxin and cytokinin அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது தான். ஓகே, so we prefer meristem because they lack pathogen, they don't have pathogen, and they have high rate of cell division and they produce plant growth regulators. இந்த 3 ரீசனால தான் we are preferring meristematic tissue for recovery of healthy plant from the diseased plant. ஓகே, எக்ஸ்பிளான்ட் ஆஃப் சாய்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு ஏன் மெரிஸ்டம் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ வந்து ஷூட் அண்ட் ரூட் டிப் கம்பேர் பண்ணும்போது எதை ப்ரிஃபர் பண்ணுவோம்? வாட் இஸ் ப்ரிஃபர்ட்? ஷூட் டிப் இஸ் ப்ரிஃபர்ட் மச். வை? Because shoot tip is easily accessible and it is free of microbe, so you can easily clean it up. What is the problem with the root tip is in under the soil. You have to just pluck it out, you have to just pull it out, so it is very difficult to get the root with the root tip intact. ரூட்டை வந்து நீங்கள் பிடுங்கி எடுக்கிறப்ப ரூட் டிப்போடு அது வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்படியே நீங்கள் எடுத்தாலுமே இட் இஸ் வெரி ஹார்ட் டு க்ளீன். சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும், அதை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக. அப்புறம் வந்து சாயிலில் வந்து தட் இஸ் அ ரிச் மைக்ரோஃப்ளோரா, தட் இஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அங்கே நிறைய இருக்குது. ஸோ அப்படின்னா மைக்ரோபியல் கண்டாமினேஷன் ரொம்ப ஈஸியாக ரூட் டிப்பில் நடந்துடும். ஸோ ஷூட் டிப்பில் அதோட பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி. ஸோ இப்போ நான் மெரிஸ்டமேட்டிக் கல்ச்சர் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் ஃபஸ்ட்டு பண்ணணும்? ஐ ஹாவ் டு சூஸ் அன் எக்ஸ்பிளான்ட். ஃபர்ஸ்ட் திங், எது நீங்கள் எந்த கல்ச்சர் நீங்கள் பண்ணாலுமே என்னத்தை வச்சு கல்ச்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிளான்ட் உங்களுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இங்கே நம்ம வந்து மெரிஸ்டமேட்டிக் கல்ச்சர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பிளான்ட் மஸ்ட் பி ஷூட் டிப் ஆர் ஆக்சிலரி பட். ஆக்சிலரி பட்டுங்கிறது எங்கே இருக்கும்? நோடல் செக்மெண்ட்டில் தான் இருக்கும். நோடு இருக்க ஏரியாவில் தான் அது டெவலப் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸ்பிளான்ட் வந்து ரெடியாக இருக்கணும். அடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளான்ட்டை ஸ்டெரிலைஸ் பண்ணணும், வெசல்ஸ் யூஸ் பண்ணுறதை ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்கணும், and culture medium sterilize பண்ணிருக்கணும். culture medium, prepare the culture medium and sterilize it. Okay, so the first step is isolating the explant from the plant. Explant could be either shoot tip or nodal segment, and second step is sterilizing the explant and sterilizing the culture medium. Then incubate the explant in the culture medium. We have included that point over here. Incubate the culture explant in the culture medium. So once incubate பண்ணதுக்கப்புறம் then you have to wait for some time for it to grow, so it forms the callus. Then you have to ensure the initial nutrient medium is rich in cytokinin. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதுமே நியூட்ரியன் மீடியமில் எது ஜாஸ்தியாக இருக்கும்னா சைட்டோகைனின் தான். ஸோ சைட்டோகைனின் ஜாஸ்தியாக இருக்குது, ஆக்சின் கம்மியாக இருக்குன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? ஷூட் ஃபார்ம் ஆகும். ஷூட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஷூட்டை வந்து அந்த கல்ச்சர் மீடியத்துலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு யூ ஆர் கோயிங் டு பிளேஸ் இட் இன் அ ஆக்சின் கண்டெய்னிங் மீடியம். ஸோ யூ ஆர் கோயிங் டு ரிமூவ் த ஷூட்ஸ் from the cytokinin rich nutrient medium and place it in an auxin containing medium so that root formation is promoted. So now you got a plantlet with a shoot and a root. Plantlet is ready. So let it undergo the hardening process gradually. That is the gradual exposure of the plantlet to the various climatic condition, then transfer it to the field. Okay, this is what is meristematic culture is. ஸோ மெரிஸ்டமேட்டிக் கல்ச்சரில் என்ன மெயினாக பிளான்ஸை வந்து கல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பனானா, சுகர் கேன், பொட்டேட்டோ. தீஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். தெர் ஆர் மெனி மோர் அதர் பிளான்ஸ் தட் கேன் பி டன். ஸோ பட் வெரி காமன்லி கல்ச்சர்ட் பிளான்ஸ் ஆர் பனானா, சுகர் கேன், பொட்டேட்டோ. ஸோ இதில் வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டிஷ்யூ கல்ச்சரோட டெக்னிக்கை வந்து டேரெக்டாக கொஷின் கேட்க மாட்டாங்க போர்டு எக்ஸாமில். ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும்? மெரிஸ்டமேட்டிக் கல்ச்சர் பற்றி தான் ஆப்வியஸாக உங்களுக்கு கொஷின் வரும். பட் மைக்ரோ ப்ரோபகேஷன்னா என்ன, டிஷ்யூ கல்ச்சர்னா என்ன, சோமோக்ளோன்ஸ்னால் என்ன, இதுதான் ரொம்ப காமனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின்ஸ். ஓகே, ஸோ
அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். என்சிஆர்டியில் இருக்க எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணாலே போதும். டிஷ்யூ கல்ச்சரில் காமனாக என்னென்ன பிளான்ஸ் யூஸ் பண்ணுறோம், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ கல்ச்சரில் என்ன ஸ்பெசிஃபிக்காக பிளான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் உங்களோட ரெக்யர்மெண்ட் படிக்கிறதுக்கு. ஸோ அதை கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். வி வில் மீ catch up with another video later on.